இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பகுதியில் குடியிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். வேதத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லப்பட்ட அந்த நல்ல வார்த்தையை உங்களை பார்த்து, உங்கள் குடும்பத்தை பார்த்து நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு நீங்கள் எதை குறித்து துக்கமாக இருக்கிறீர்களோ, ஒருவேளை வியாதியை குறித்து துக்கமாக இருப்பீர்களானால், கடனை குறித்து துக்கமாக இருப்பீர்களானால், வாழ்க்கையில் இருக்கிற தோல்வியை குறித்து துக்கமாக இருப்பீர்களானால், நான் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. நான் சொல்லுகிற அந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாய் கர்த்தருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். இந்த இடத்தில் ஒரு 15 நிமிடங்கள் கிறிஸ்து வேதத்தில் சொல்லப்பட்ட சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லும்படி வந்திருக்கிறேன். ஏனென்றால் வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் உலகம் எங்கிலும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் சபையில் மாத்திரம் வேதத்தை போதிக்காமல் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் போய் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும் என்று ஆண்டவர் திருச்சபைகளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகையினால நாங்கள் உங்கள் தெருவிலையும் வந்து ஆண்டவர் உலகமெங்கிலும் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன வார்த்தையை சொல்ல சித்தமாக இருக்கிறாரோ அந்த வார்த்தையை உங்களுக்கும் சொல்லும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். ஒருவேளை எத்தனையோ காரியங்களுக்கு நீங்கள் செவி கொடுக்குறீங்க, கவனித்து கேட்குறீங்க. இன்றைக்கு இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு 15 நிமிடங்கள் சொல்லப்படுகிற வார்த்தை நீங்கள் கேட்பீர்களானால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நிறைவில் நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபம் உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எல்லா ஜனங்களுக்கு போய் என்னுடைய வார்த்தையை பிரசங்கியுங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆண்டவருடைய வேதம் எப்படிப்பட்டது அப்படின்னா, பரிசுத்த வேதம் இந்த உலகத்தில் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்பட்டு அநேக பாஷைக்காரர்கள் வாசிக்கிற ஒரு புஸ்தகம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டும்தான். இன்றைக்கு இந்தியாவில் மாத்திரம் 1400க்கும் அதிகமான மொழிகளில் வேதம் வெளிவந்திருக்கிறது. அப்போ உலகம் முழுவதும் எத்தனையோ பாஷைகள் இருக்கிறது. அத்தனை பாஷைகளிலேயும் ஆண்டவருடைய வேதம் இன்றைக்கும் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஒரு மாவட்டத்திற்கான தேவன் மட்டுமல்ல, ஒரு மாநிலத்திற்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் முழு உலகத்திற்கும் தேவனாய் இருக்கிறபடியினால் அவருடைய வார்த்தை இன்றைக்கும் பல பாஷைகளில் இருக்கிற ஜனங்களுக்கும் அது போய் சேரும்படி ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். ஒருவேளை வேதத்தை ஒரு மனுஷன் எழுதியிருந்தால் அது ஒரு மாவட்டத்தோடு நின்று போயிருக்கும், ஒரு மாநிலத்தோடு நின்று போயிருக்கும். வேதத்தை ஒரு மனுஷன் எழுதல, உலகத்தை படைத்த ஆண்டவர் வேதத்தை எழுதியிருக்கிறார். நீங்கள் நம்பும்படி ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். வேதத்தில் சொல்லப்பட்டது கட்டுக்கதைகள் அல்ல, வேதத்தில் சொல்லப்பட்டது கதை அல்ல, அது நிஜம். அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறி கொண்டிருக்கிறது, நிறைவேறி இருக்கிறது, இனியும் நிறைவேற போகிறது. அப்படிப்பட்ட உண்மை உள்ள வார்த்தை நிரம்பினது தான் கர்த்தருடைய வேதம். அதில் சொல்லப்பட்ட வார்த்தையை ஒருவேளை சாமானிய மக்களுக்கு சொன்னால் ஒருவேளை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த பூமியில் அநேக ஞானிகள் உண்டு, விஞ்ஞானிகள் உண்டு, ஆராய்ச்சியாளர்கள் உண்டு. அவர்களிடத்துல போய் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அவங்க நம்ப மாட்டாங்க. ஆராய்ச்சி என்ன சொல்லுகிறதோ அதுதான் நம்புவார்கள். வேதம் ஆராய்ச்சி மூலமாகவும்
அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கட்டுக்கதைகள் அல்ல, அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நிஜம் என்று. அப்படியே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் புஸ்தகத்தில் பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம வாழுகிற பூமி எப்படி இருக்கிறது அப்படின்னா, பல காலகாலமாக சிலர் கற்பனை பண்ணி கொண்டிருந்தார்கள், இந்த பூமி ஏதோ ஒரு இடத்துல அப்படி நிக்குது, ஏதோ ஒரு தூண் மேல நிக்குது, இல்லை யாரோ ஒருவர் தோள் மேல தூக்கி வச்சுட்டு நிக்கிறாங்க. இப்படியெல்லாம் கற்பனை வடிவில் நிறைய கதைகள் இருந்தது. ஆனா அதுக்கு பிறகு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக தான் அதை கண்டுபிடிச்சாங்க. இந்த பூமி தூண் மேல நிக்கல, தரையில நிக்கல, அது அந்தரத்திலே நிற்கிறது என்று சொல்லி. வேதமும் அதை தான் சொல்லுகிறது, பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார் என்று சொல்லி. அப்படியே இதே போல நிறைய காரியம் ஆராய்ச்சி மூலமாக வேதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் உண்மை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை சிலர் ஆராய்ச்சி மூலமாய் நிரூபித்திருக்கிறார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் உண்மை என்று சொல்லி. ஆகையினால நான் உண்மைக்கு புறம்பாக சொல்ல வரவில்லை, உண்மையான வார்த்தையை சொல்ல வந்திருக்கிறோம். நீங்க விரும்பினால் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கலாம். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில மனுஷனாய் பிறந்தார். அவர் இந்த பூமிக்கு வந்ததற்கு அநேக காரணங்கள் உண்டு. அதுல ஒரு 3 காரணத்தை சுருக்கமாய் சொல்லி என்னுடைய வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து போதிக்கும்படி வந்தார். நீங்க கவனித்தீர்களானால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இன்றைக்கு நாங்கள் தெருவில் நின்று பிரசங்கிக்கிறது போல அன்றைக்கு பிதாவினுடைய வார்த்தையை கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் ஜனங்கள் கூடுகிற இடங்களிலெல்லாம் போய் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார். என்ன பிரசங்கித்தார் அப்படின்னா, ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்கிறதை இயேசு பிரசங்கித்தார். இன்னைக்கு இந்த பூமியில அநேக மனிதர்கள் தனக்கு பிடிச்ச மாதிரி வாழுகிறவர்கள் உண்டு, சினிமாவை பார்த்து வாழுகிறவர்கள் உண்டு. நிறைய பேர் பேசுறதே சினிமா ஸ்டைலில் தான் பேசுவாங்க. நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். ட்ரெஸ் போடுறதே சினிமா ஸ்டைலில் தான். சிகரெட் அடிக்கிறது கூட சினிமா ஸ்டைலில் தான் நிறைய பேர் அடிப்பாங்க. எல்லாம் சினிமாவை பார்த்து தான் வாழுறாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய பூமியை படைத்த ஆண்டவர் மனுஷனை இதில் வாழ வைத்திருக்கிறார். அவங்க இஷ்டத்தின்படி வாழும்படி ஆண்டவர் இந்த பூமியில் நம்மளை வைக்கலை. இந்த பூமியில் வாழ வேண்டியவர்கள் இப்படி தான் வாழணும் என்கிறத ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். வேதத்தில் ஆண்டவர் சொன்னது போல நாம் வாழுவோமே ஆனால் இந்த பூமியில் நாம் நம்மளுடைய தலைமுறைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை வேதத்தில் சொல்லப்பட்டதுக்கு மாறாய் வாழுவோமே ஆனால் அது நிமித்தமாய் நமக்கு கஷ்டங்களும் சாபங்களும் வரும். ஆகவே இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் ஜனங்களுக்கு பிதாவின் வார்த்தையை சொல்லும்படி பட்டணங்கள் தோறும் போனார். அப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையிலிருந்து சில வார்த்தையை நான் உங்களுக்கு போதிக்கிறேன். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீதிமொழி 20:20, தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். இன்னைக்கு தாய் தகப்பனை கெட்ட வார்த்தை போடுறது ஒரு ஸ்டைலாகவே இருக்கு பிள்ளைகளுக்கு. நிறைய வீட்டில் பெற்றெடுத்த பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு பேரே வச்சிருக்காங்க. மாடு, கழுதை, ஆடு, இதுதான் தாய் தகப்பனுக்கு பேரே இருக்கிறது. நிறைய பிள்ளைகள் தாய் தகப்பனை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அடிக்கிறதும் மிதிக்கிறதும் கெட்ட வார்த்தையாக பேசுகிறதும் தூசிக்கிறதும், வீட்டை விட்டு வெளியே போ. சில பிள்ளைகள் ஓப்பனாகவே சொல்லுவாங்க, நீ எல்லாம் சாவ வேண்டியதானே, ஏன் இருக்க, இப்படியே சொல்லுவாங்க. அது எதனால் சொல்கிறாங்க, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அது ஒரு பெரிய சாபம் என்று சொல்லி நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஏன்னா சின்ன பிள்ளைகள் அப்படியே வளர்றாங்க. தாய் தகப்பனை தான் முதல்ல திட்டி பழகுறாங்க. அதுக்கு பிறகு போய் தெருவில் போய் திட்டுறது, வீட்டில் இருந்தே ஆரம்பிக்கிறது. தகப்பனை பண்ணிங்கிறது, தாயை நாய்ங்கிறது, மாடுங்கிறது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய சாபம் இருக்கிறது. ஸோ அந்த வார்த்தைகளை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
ஆண்டவர் சொல்லுகிறார், தன் தகப்பனையும் தன் தாயும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒருவேளை ஒரு மனுஷன் தன் தகப்பனையோ அல்லது தாயையோ தூசித்தால், தேவையில்லாம பேசுனா, தூசணமா பேசுனா, அசிங்கமா பேசுனா, கெட்ட வார்த்தையோடு பேசுனா, அவனுடைய தீபம் காரிருளில் அணைந்துரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அது என்ன காரிருள் அப்படின்னா, எல்லா மனுஷனுக்கும் வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும். சிலர் சொல்லுவாங்க, தலை வர வந்தது தலைப்பாவோட போச்சு அப்படிம்பாங்க. கஷ்ட காலம் வந்தது, ஆனாலும் உயிர் தப்பி இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனா ஒரு மனுஷன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணி வாழுவானால், அவனுடைய கஷ்டகாலம் வரும்போது அவனுடைய தீபம் அணையாது. அவனுடைய நாட்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும். கஷ்டங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வரும். அநேகருக்கு கொரோனா வந்தது, வந்த எல்லாருமே மரிக்கல. அநேகருக்கு பொல்லாத நோய்கள் வந்தது, எல்லாருமே சாகல. அந்த மாதிரியான கஷ்ட காலங்கள் வரும்போது தாய் தகப்பனுக்கு நாம கொடுக்கிற மதிப்பு, மரியாதை, அன்பு, பாசம், அரவணைப்பு, இதெல்லாம் தான் ஒரு மனுஷனை காப்பாற்றும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆகையினால இஷ்டத்திற்கு வாழுகிறது. ஆண்டவர் வேதத்துல என்னவர் இடத்துல இவனமா எழுதியிருக்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அதாவது ஒரு மனுஷனுக்கு அவன் தீர்க்காயுசோட வாழணும் அப்படின்னாலே, அவன் தேசத்துல அவன் ஆசீர்வாதமா வாழணும்னாலே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப்ல பார்க்கறது, மருத்துவ குறிப்பு பார்க்கறது. அதான் ஒரு ஆள் புக் எழுதினாரு, 100 வயசு வரைக்கும் வாழக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு. நிறைய பேர் வாங்கி எவ்வளோ அழகா இருக்கு, எவ்வளோ ரகசியம் இருக்கு, எவ்வளோ மருத்துவ குறிப்பு இருக்கு, எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி தண்ணி குடிக்கணும், எப்படி உடல் பயிற்சி செய்யணும், எல்லாமே எழுதியிருந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா எழுதினவர் 50 வயசுலேயே செத்துட்டார். ஆனால் புக்கினுடைய தலைப்பு என்ன, 100 வயசு வரை வாழ்றது எப்படி அப்படின்ட்டு. நாம் என்னதான் நம்மளுடைய ஆயுசு நாட்களை நல்லா வாழணும், தீர்க்காயுசோடு இருக்கணும், குறையாம ஒரு 80 வயசு வரையாக இருக்கணும், எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் மெய்யான அந்த பலன், மெய்யான ஆசீர்வாதம் எப்போ வரும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்துல உன் நாட்கள் நீடித்து இருக்கணும் அப்படின்னா உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கண்டிப்பாய் கனம் பண்ணியே ஆகணும் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அதனால் அந்த வார்த்தையை கேட்கிற சின்ன பிள்ளைகள், சின்ன வயசுல இருந்தே உங்க தாய் தகப்பனை நல்லா கனம் பண்ணுங்க, நல்லா மதிங்க. அவங்க வான்னா வரணும், இருன்னா இருக்கணும், படின்னா படிக்கணும். எவ்வளோ மதிப்பு கொடுக்க முடியுமோ சின்ன வயசுல அதை செய்யுங்க. உங்கள் எதிர்காலம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் என்ன படிப்பு படித்தாலும் படித்து முடிக்கும்போது வேலை கிடைக்கும், அந்த படிப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ இதே போல் நிறைய விஷயங்களை தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனுக்கு பிரசங்கிக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார். ரெண்டாவது எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நோய்களை சுகமாக்கும்படி வந்தார். நோய்களை சுகமாக்கும்படி வந்தார். இந்த பூமியில் அநேக வியாதிகள், இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏகப்பட்ட வியாதிகள் இருக்கிறது. ஒரு மருத்துவரிடத்துல கேட்டேன், எத்தனை வியாதிகள் இருக்கும் அப்படின்னு. அவர் சொன்னாரு, கிட்டத்தட்ட 1400க்கும் அதிகமான வியாதிகள் இந்த பூமியில இருக்கு அப்படின்னார். அவ்வளோ வியாதி உள்ள காலகட்டத்தில் நாம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வியாதிகளை சுகமாக்கும்படியாக இந்த பூமியில இயேசு கிறிஸ்து வந்தார். இன்றைக்கும் இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன். எதற்காக பிரசங்கிக்கிறேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அநேக வியாதிகளை சுகமாக்கினார். வேதத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் செய்த அற்புத அதிசயங்களை ஒரு புஸ்தகம் போட்டு எழுத போனா உலகம் கொள்ளாதான் அவ்வளோ அற்புதத்தை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில செய்திருக்கிறாரா. இயேசு கிறிஸ்து மதத்தை பார்த்து அற்புதம் செய்யல, ஜாதியை பார்த்து அற்புதம் செய்யல, குறிப்பிட்ட தேசத்தின் ஜனங்களுக்கு மட்டும் அற்புதம் செய்யல, எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்தார், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். நான் ஏன் இயேசுவை பிரசங்கிக்கிறேன் அப்படின்னா,
என்னுடைய ஊர் இந்த பக்கத்தில் இருக்கிற செட்டிகுளம் புதுமன கிராமம்தான். ஒரு காலத்தில் பயங்கரமான சேவனைகள், நிறைய கிராமங்கள் இன்னைக்கும் சேவனைகள் இருக்கிறது. ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா மந்திரம் பண்ணிடணும். அதை பண்ணக்குன்னே பிஹெச்டி முடிச்சுட்டு ஆட்கள் இருக்கிறாங்க. அங்கங்க பணத்தை வாங்கிட்டு என்ன செய்யணுமோ செஞ்சு விட்டுருவாங்க. அதே மாதிரி சேவனையில் பாதிக்கப்பட்ட குடும்பம், பல பரிகாரங்கள், பல இடங்களுக்கு போய் பார்த்தோம், எங்கேயுமே தீர்வு வரல. கஷ்டத்தின் மேலே கஷ்டம், பாடுகள் மேலே பாடு, உபத்திரவத்தின் மேலே உபத்திரவம். திடீர்னு அப்பா அம்மா சோமில்லாமல் ஆயிடுவாங்க. கால் வீங்கிறோம், வயிறு வீங்கிறோம், முகம் வீங்கிறோம். டெஸ்ட் எடுத்து பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இருக்கிறதற்கு மருந்து கொடுக்கலாம், இல்லாத வியாதிக்கு எப்படி மருந்து கொடுக்க? மருத்துவரை குழம்புவார். அப்போ தான் ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் சொன்னார், ஜெபம் பண்ணி தான் பாருங்களேன், எங்கெல்லாமோ போயிட்டீங்க, ஒருக்கா ஜெபம் பண்ணி பாருங்களேன் அப்படின்னார். அப்போ தான் ஜெபிக்கிறவர்களை கூட்டிட்டு வந்தோம். அன்னைக்கு அவங்க இரவு ஒரு வெள்ளிக்கிழமை எங்களுக்காக பாரமாக ஜெபித்தாங்க. அன்னைக்கு இரவு ஒரு கனவு எங்கள் அம்மாவுக்கு வந்தது. அது என்ன கனவுன்னா, பல வருஷமாக எங்கள் வீட்டில் குடியிருந்த ஒரு கருத்து உருவம் வீடை காலி பண்ணி ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் நிற்குது. ஒரு ஆள் கேட்குறாரு, என்ன இத்தனை வருஷம் இந்த வீட்டில் தானே இருந்தா, என்ன கிளம்பியாச்சு அப்படின்னு கேட்கும்போது அது சொல்லுது, ஆமாம் இத்தனை வருஷம் இருந்தேன், நேற்றுல இருந்து என்னமோ தெரியல, அங்கே ஒரு அக்கினியா தீயா எரியுது, என்னால் இருக்க முடியல, அதனால் போகிறேன் அப்படின்னு போச்சு. அப்போ தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. எவ்வளோ இடங்களுக்கு போயிருக்கோம், ஒரு நல்ல சொப்பனம் கூட நமக்கு கிடைக்கல. ஆனால் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, ஒரு நல்ல சொப்பனம் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இயேசு நமக்கு நிச்சயம் அற்புதம் செய்வார் என்று நாங்கள் நம்ப ஆரம்பித்தோம். அன்றைக்கு இருந்து சபைக்கு போக ஆரம்பித்தோம். படிப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் வந்தது, சுகம் வந்தது. 20 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் அப்பா அம்மாவுக்கு மரணம் சம்பவிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் கர்த்தர் இது நாள் வரையிலும் வாழ வைத்திருக்கிறார். இன்னைக்கு என்னுடைய தாய் தகப்பன் சுகமாக புதுமனை கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து சுகமாக்குகிறவராய் இந்த பூமியில வந்தார். ஒருவேளை நீங்களும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதாகிலும் வியாதி, பலகீனம், பிசாசின் போராட்டம், சேவனையின் கட்டுகள் இருக்குமே ஆனால் ஒரே ஒரு முறை ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, நிச்சயம் அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆபத்து நாட்களில உண்மையாய் நீங்க கூப்பிட்டு பாருங்க, உண்மையாய் பதில் தருகிறவர் இயேசு மட்டுமே. அப்படியே இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து பிசாசின் கட்டுகளை உடைக்கிறவராக, சேவனையில இருந்து ஜனங்களை விடுவிக்கிறவராக, நோய்களில் இருந்து ஜனங்களை விடுவிக்கிறவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். மூன்றாவது எதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது எதுவுமே தெரியாது. பாவம் செய்து, விபச்சாரம் செய்து, மதுபானத்தில் மூழ்கி, மற்றவர்களை அடித்து கொலை செய்து, கட்ட பஞ்சாயத்து பண்ணி அநியாயமாய் வாழுகிறார்கள். அப்படி ஒரு மனுஷன் துன்மார்க்கமாய் வாழ்ந்தால் அவன் மேல சாபம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சாபம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இளவயதின் மரணத்தை கொண்டு வரும், தீராத வியாதிகளை கொண்டு வரும், தீராத கஷ்டங்களை கொண்டு வரும், தீராத நிந்தையை கொண்டு வரும், அவமானங்களை கொண்டு வரும். சில குடும்பத்தில் பாருங்க, குறிப்பிட்ட வியாதி தாத்தாவுக்கு இருந்திருக்கும், இப்போ மகனுக்கு இருக்கு, அதுக்கடுத்தல பேர பிள்ளைக்கு இருக்கு, 3வது 4வது தலைமுறை வரைக்கும் அந்த வியாதி தொடர்ந்து வருகிறது, சாபம். அப்போ சில மனிதர்கள் அறிந்து அறியாமல் செய்திருப்பாங்க பாவம். அப்போ இயேசு அந்த பாவத்தை சிலுவையை சுமந்து, சிலுவையில் அறையப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து நம்முடைய பாவங்களுக்காக இயேசு தன்னையே பலியாக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார். இப்போ இயேசு வந்து பலியானதற்கும் என் பாவம் மன்னிப்பு பெறக்கும் என்ன எப்படி அப்படின்னு நீங்க கேட்டால், நீங்க வீடுகளில் இருந்தாலும் இந்த இடத்துல நின்றாலும் மனசுக்குள்ளே சொல்லுங்க, ஏசப்பா என் பாவத்தை நீங்க மன்னிங்க அப்படின்னா நிச்சயமாய் மன்னிப்பார். அதுக்கு பிறகு ஒரு மாற்றம் வரும். இது நாள் வரையிலும் தொடர்ந்து வந்த அந்த சாபத்தினால வந்த கஷ்டம் நிச்சயமாய் இனி வராது என்று நான் உங்களுக்கு ஏசப்பாவை குறித்து பிரசங்கிக்கிறேன். கடைசியாக ஒரு 2 நிமிஷத்தில் என்னுடைய வார்த்தை முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது சீசர்களை பார்த்து சொன்னார், இந்த உலகத்தின் முடிவில் நான் மறுபடியும் இந்த பூமிக்கு வருவேன் என்று சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சீசர்கள் கேட்டாங்க, உலகத்தினுடைய முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் என்ன அடையாளம் என்று சொல்லி கேட்டார்கள்.
அப்பந்தான் இயேசு கிறிஸ்து உலகத்தினுடைய முடிவுக்கும் அவருடைய வருகைக்கும் அடையாளத்தை சொன்னார். என்ன அடையாளம் அப்படின்னா, நீங்க நினைக்கலாம் இயேசு கிறிஸ்து வந்தா என்ன, உலகம் அழிஞ்சா எனக்கு என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, சம்பந்தம் உண்டு. இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் உங்களுக்கும் கடைசி காலத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் உண்டு. என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இனி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மனுஷன் வேத வசனத்தின்படி வாழ்ந்து மரித்திருந்தால், பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்தால், சபை கொடுக்கிற ஞான ஸ்நானத்தை பெற்றிருந்தால், சபை கொடுக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தால், இயேசு வரும்போது மரித்த அவருடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டு இயேசுவோடு சேர்க்கப்பட்டு பரலோகத்திற்கு கொண்டு போய் விடப்படுவார்கள். அதே போல உயிரோடு இருக்கிற நாமும் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாகி இயேசுவோடு கூட சேர்க்கப்பட்டு பரலோகத்துக்கு போக முடியும். இது அன்றைக்கு நடக்கும். ஆகவே இயேசு கிறிஸ்து வருகிறார், நாம் ஆயத்தமாக வேண்டும். இப்போ அதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, கடைசி காலத்தில் என்ன சம்பவிக்கும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என் தெய்வம் இயேசு கிறிஸ்து எழுதியிருக்கிறார். நீங்கள் கவனித்தீர்களானால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தினுடைய அடையாளம் கிட்டத்தட்ட நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் பேச முடியாது. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். கடைசி காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அதாவது என்ன அப்படின்னா, மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும், ஒண்ணா விளக்குறேன். அதாவது ஒரு மிருகம் இருக்குமா, அந்த மிருகம் எப்படி இருக்குமானா சொரூபமா இருக்குமா. அதாவது ஒரு காலத்துல நம்ம பிள்ளைகளுக்கு பொம்மை வாங்கி கொடுத்தோம். அந்த பொம்மை எப்படி இருக்குன்னா பிளாஸ்டிக்ல இருக்கும், ரப்பர்ல இருக்கிறோம், சில பொம்மை பலூன்ல இருக்கும். ஆனா இப்போ வரக்கூடிய பொம்மை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோபோ மாதிரி இருக்கும். மனுஷனை மாதிரியே இருக்கும். மனுஷனை மாதிரி பேசும், மனுஷனை மாதிரி பதில் சொல்லும். இன்னைக்கும் நிறைய ரோபோக்கள் இருக்கிறது. இன்னைக்கு வரக்கூடிய ரோபோ எல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷனை போல சிந்திக்கிறது, மனுஷனை போல யோசிக்கிற ரோபோக்களை மனுஷன் படைக்கிற, அதுதான் ஏஐ டெக்னாலஜி என்று சொல்லி நாம் உலகத்தில் பார்க்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரோபோ எல்லாம் ஏஐ டெக்னாலஜியில் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ரோபோக்களை தான் மனுஷன் உருவாக்கி கொண்டு இருக்கிறான். இதனால என்ன நடக்குமா அப்படின்னா, ஒரு காலத்தில் அந்த ரோபோ சொல்லுமா, அந்த சொரூபம் சொல்லுமா, என்ன வணங்காத யாரா இருந்தாலும் கொலை செய்யணும். இன்னைக்கு நாம் அவரவருடைய மதத்தில் இருக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம். ஆனால் ஒரு நாள் இதே மிஷின் சொல்லும், இதே சொரூபம் சொல்லும், நீ என்ன மட்டும்தான் வணங்கணும், மற்ற எந்த தெய்வத்தையும் நீ வணங்கக்கூடாது. நீங்கள் இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், புத்திஸ்டாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருந்துட்டு போங்க, என்ன மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு. அந்த இடத்திற்கு இது போகும் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறையில் வருகிறது. கடந்த நாட்களில் ஒரு மனுஷன் ஏஐ டெக்னாலஜி மூலமாக கம்ப்யூட்டரில் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ அவன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு புறப்படும் போது கம்ப்யூட்டர் சொல்லுது, ஏஐ டெக்னாலஜி சொல்லுது, என்ன எங்கே போகிற? அவன் சொல்கிறான், டைம் முடிஞ்சிட்டு 6 மணி வரைக்கும் தான் என்னுடைய வேலை நேரம், முடிஞ்சிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு. அது பேசிச்சு, டைம் தான் முடிஞ்சிருக்கு, வேலை முடியலை, இருந்து வேலை செஞ்சுட்டு போ அப்படின்னுச்சு. அவன் சொன்னான், என் டைம் எவ்வளவோ அவ்வளோதான் வேலை பார்க்க முடியும், வேலை தீரது வரைக்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு கிளம்புறான். அடுத்தால் அது மிரட்டுது. எந்த காலத்திலேயாகிலும் பொம்மைகள் மிரட்டுச்சா, மிஷின் மிரட்டுச்சா, நாம தான் எல்லாத்தையும் மிரட்டுவோம். ஆடை மிரட்டுவோம், மாடை மிரட்டுவோம், மனுஷனையே மிரட்டுவோம். ஆனால் இந்த காலத்தில் வரக்கூடிய டெக்னாலஜி, புது கண்டுபிடிப்புகள் மனுஷனை மிரட்டுது. அது சொல்லுது, அப்படியா, நீ இப்போ வேலை செய்யாமல் வீட்டுக்கு போனா உன் ரகசியத்தை எல்லாம் உன் முதலாளிகிட்ட சொல்லிடுவேன், உன் ரகசியத்தை எல்லாம் உன் மனைவிக்கு அனுப்பிடுவேன், உன் ஃபோனில் இருக்கிற ரகசியத்தை எல்லாம் வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் பேசாட்டி வேலையை பார்த்துருக்கிறான் நைட்டு 12 மணி வரைக்கும். பாவம். ஸோ அந்த இடத்திற்கு ஒரு மிருகம் வரும், ஒரு சொரூபம் வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் நியூஸ்லெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில ரோபோக்களை இராணுவத்தில் சில நாடுகள் சேர்க்கிறது. இராணுவத்தில் எதுக்கு சேர்க்கிறது?
மனுஷன் போய் ஒரு மனுஷனை கொலை செய்ய வேண்டாம், ரோபோக்களை மிஷினே போய் கொலை செஞ்சுட்டு வரும். மனுஷனை போல நடந்து, மனுஷனை போல தவிழ்ந்து, மனுஷனை போல குதிச்சு, மனுஷனை போல ஓடி மனுஷனை கொலை செஞ்சுட்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அந்த காலம் வரும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலம் கடைசி காலம். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். மனம் திரும்புவோம். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. பாவத்திலிருந்து மனம் திரும்புவோம். பாவத்தின் மன்னிப்புக்காக தான் ஞானஸ்நான சபையில் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவரே, இதுவரையிலும் நான் பாவம் செய்தேன், இனி பாவம் செய்ய மாட்டேன், என் பாவத்தை மன்னிங்கப்பா என்று சொல்லி மனம் திரும்பி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களை மறுரூபமாக்கி தன்னோடு கூட சேர்த்து கொண்டு பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்படுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் மனுஷனுக்கு வைத்திருக்கிறார். ஸோ இந்த செய்திகளை தான் ஆண்டவர் ஊர் ஊரா கிராமங்கள் தோறும் போய் சொல்லும்படி ஆண்டவர் எங்களுக்கு கட்டளை தந்தார். அதை நான் உங்களுக்கு மத்தியில் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையோடு இந்த வார்த்தைகளை கேட்டேன். உங்களை பரலோகத்தின் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை வியாதியோடு பலகீனத்தோடு நீங்கள் இருப்பீர்களானால் நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அந்த வியாதியை நினைத்து ஜெபம் பண்ணுங்க, அந்த கஷ்டத்தை நினைத்து ஜெபம் பண்ணுங்க. எத்தனையோ பேருக்கு சுகத்தை தந்த ஆண்டவர், அற்புதத்தை செய்த தெய்வம் உங்களுக்கும் அற்புதத்தை செய்வார். அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கஷ்டத்தில் இருக்கிறவர்கள், வேதனையில் இருக்கிறவர்கள், வியாதியில் இருக்கிறவர்கள், பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறவர்கள், சேவனையின் கட்டுகள் ஏவுதலுக்குள்ளாகின குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்கட்டும் அப்பா. ஒரு அதிசயம் இன்றைக்கு நடக்கட்டும். உங்கள் வார்த்தைகளை இதுவரையிலும் பொறுமையோடு இருந்து கேட்டுக்கொண்டு இருந்த ஒவ்வொரு பேருக்கும் அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அற்புதம் நடக்கட்டும். ஒருவர் கூட கண்ணீரோடு இந்த இடத்துல இருக்கக்கூடாது. கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். வியாதிகள் சுகமாகட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். திருமண தடைகள் மாறட்டும். குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். கணவன் மனைவிக்கு மத்தியில் காணப்படுகிற குழப்பங்களும் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் மாறுவதாக. மாமியார் மருமகள் மத்தியில் ஒரு பிரிவினையின் ஆவிகள் சுட்டரிக்கப்படட்டும். குடும்பத்தில் தம்முடைய பிள்ளைகள் ஐக்கியமாக சமாதானமாய் இருக்கணும். ஆண்டவரே, கணவன் மனைவி சமாதானமாய் இருக்கணும். பிள்ளைகளுக்குள்ளாய் அடிக்கடி வரக்கூடிய வியாதி, பலகீனம், ஆமேன், சுகவீனம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை தேவன் தாரும். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல அறிவு, ஞானம், ஞாபகத்திறன், எழுதுகிற திறன், கற்றுக்கொள்ளுகிற கிருபையை பிள்ளைகளுக்கு தாரும். இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளைகள் தன்னுடைய குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் மாறட்டும் அப்பா என்று சொல்லி இந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு வீடையும் ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதிப்பீராக. இப்போதும் நம் நடுவில் இருக்கிற சகோதரன் விஜய் அவர்கள் வந்து நிறைவாய் ஜெபித்து முடிப்பார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் தந்தருளி அன்பு கூர்ந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்து, அந்த பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து, ஆண்டவராகிய இயேசு ஒரு மனிதன் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அடிக்கப்பட்டு அவர் மரித்தபடினால் அந்த பாவத்துக்காக வருகிற தண்டனையை இயேசு வாங்கினபடினால் அவரை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் நித்திய ஜீவனை அடையும்படி அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்ததை ஒரு மனிதன் உணர்கிற பொழுது ஒவ்வொரு மனுஷர்களுக்குள்ளேயும் பெரிய மாற்றங்கள் ஆண்டவரே உண்டாகிறது. விசுவாசிக்கிற பொழுது நித்திய ஜீவன் என்கிற ஒரு பெரிய காரியம், பரலோக நித்திய ராஜ்யம் இருக்கிறது என்பதை அறிகிற அறிவு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட மேலான பாக்கியத்தை ஒவ்வொரு மனிதர்களுக்கும், இந்த தெருக்கள் இருக்கிறவர்களுக்கும் நீர் கொடுத்தபடினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். அதற்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிற இந்த வீட்டையும் ஒவ்வொரு தெருக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஊரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதற்காக நன்றி. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க.
உங்கள் ஆண்டவரே கிருபைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே எங்களிடத்தில் பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது. நாங்கள் பைபிளை இன்னும் வாசிக்கணும், ஆண்டவருடைய வசனத்தை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா நாங்கள் அதை இலவசமாக தான் கொடுக்குறோம். நீங்களோ உங்கள் பிள்ளைகளை அனுப்பி நீங்கள் வாங்கிக்கலாம். அதை வாசிங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.